நல்ல சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே என்னமோ திருப்தியா இருக்கு மனசுக்கு. ஆமா ஆமா. என்ன கூட்டம் பாத்தீங்களா கோயில்ல? ஆமா அம்புஜக்கா, அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் என்னட்டி வேண்ட போறேன், இந்த பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆச்சி நீ? மலர் பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்கிட்டேன். ஓ ஓஹோ சரிதான். கீதாக்கா நீங்க? அதெல்லாம் சீக்கிரட் வெளியில சொல்ல மாட்டேன். வேண்டுதல வெளியில சொன்னா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப உஷார் தான் கீதா நீ. அம்புஜம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏடிஎம் எங்க இருக்கு? கொஞ்சம் காசு எடுக்கணும், ரேகாவுக்கு யூனிஃபார்ம் வாங்கணுமா, அதனால ஏடிஎம் போயிட்டு போகுமா? சரிம்மா ஆட்டும், இந்த பக்கத்துல தான் இருக்கு, வா போயிட்டு வருவோம். என்னம்மா, என்ன வேணும்? எதுக்கு இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? பேலன்ஸ் செக் பண்ணிட்டு சற்று நேரம் இங்க இருந்து ஏசி காத்து வாங்கிட்டு போலாம்னு தான். என்னது? என்னம்மா, என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? பின்ன என்னையா, ஏடிஎம்க்கு எதுக்கு வருவாங்க? காசு எடுக்க தான். வழிய விடுங்க. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. ஐயோ வழிய விடியா. அட இருமா, எல்லாரும் மொத்தமா போய் உள்ள நிக்க கூடாது, ரெண்டு ரெண்டு பேரா போய் எடுங்க. சரி ஆட்டும்யா. துளசி நாங்க நின்னுக்கிறேன், நீ போய் எடு. வர போறது ஒத்த 500. இதுல திருப்பதியில சல்லடையை போட்டு சலிக்கிற மாதிரி சத்தம் வேற. ஆமா அதானே. எம்மாடி துளசி, ரூபாய் எடுத்துட்டியா? எடுத்துட்டே லட்சுமிம்மா. இந்தாம்மா, இந்த கார்டை உள்ள போட்டு நான் நம்பர் சொல்றேன், அதுல எவ்வளவு ரூபா கிடக்குன்னு பார்த்து சொல்லேன். தாங்க லட்சுமிம்மா, பாக்குறேன். எத்தனை வருஷமா இங்க வந்து பணம் எடுக்கிறோம், ஒரு தடவையாச்சும் ஒரு 500 ரூபா நோட்டை எக்ஸ்ட்ராவா எண்ணி கொடுக்குதா பாரு. சரியான கல் நெஞ்சக்கார ஏடிஎம். ஏடிகளா எடுத்துட்டீங்களா என்ன? இந்தாங்க லட்சுமிம்மா. எடுத்துட்டோம் அம்புஜம்மா. மலர் அக்காவை பாருங்க, இந்த ஏடிஎம் மிஷின் கூட ஒரே சண்டை தான். அண்ணே எடுத்து முடிச்சிட்டோம், வரட்டா? ஏமா தாயே, நீ கிளம்புமா. என்ன பேங்கோ, நல்லா நம்மளை ஏமாத்துறானுங்க. கையில காசு இருந்தா செலவாயிரும், இல்லனா பூமாரியப்பா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவாரு. 2 பொட்டப்பிள்ள வச்சிருக்கோமே, நாளைக்கு அவளுக்கு கட்டி கொடுக்க வேணும்னு சிறுக சிறுக சமைச்சு பேங்க்ல கொண்டு வந்து போட்டா பேங்க் சார்ஜ், ஏடிஎம் சார்ஜ், அது இதுன்னு அவனுங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறானுவோ. ஆமா, அது மட்டுமா, மெசேஜ் வர்றதுக்கு ஒரு சார்ஜ். ஆமா, என்ன செய்ய, போஸ்ட் ஆபீஸ்ல போடு லட்சுமி, இதுக்கு அது என்னமோ எவ்வளவோ தேவல. ரேகா ரெடி ஆயிட்டியா? கிளம்பிட்டியாடி? ரெடி ஆயிட்டேங்கா, போகலாமா? சோனி அபியும் கூட வரேன் நாங்க கடைக்கு. வா, அம்புஜம்மாட்ட கேட்டு அவங்களையும் கூட்டிட்டு போவோம். சரிக்கா, அப்ப வா போகலாம். அம்புஜம்மா, வா துளசி, வா ரேகா, வா வா. ரேகாவுக்கு யூனிஃபார்மும் பேக்கும் அங்கே கடைக்கு போகிறேன். காலையிலே சோனியும் அபியும் வாரேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கும் ஏதோ திங்ஸ்லாம் வாங்கணுமா, அதான் கூட்டு போக வந்தேன். அம்மா ஆமாம்மா, எனக்கு ஒரு 2 லாங் சைஸ் நோட்டு, ஒரு இங்க் பென்னும் வாங்கணும். போயிட்டு வரட்டா? போன வாரம் தாண்டி ஒரு நோட் வாங்கி கொடுத்துச்சு அப்பா, அதுக்குள்ள என்ன நோட்டு? எம்மா அது சயின்ஸுக்கு, இது மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட்டு, எனக்கு காலி ஆயிட்டு. எத்தனை நோட்டு தாம்மா வாரம் வாரம் வாங்கிட்டு கிடக்காளுவோ? ஒழுங்கா படிச்சா சரிதான். சரி போயிட்டு வாங்க. அம்மா உனக்கு என்ன டீ வாங்கணும்? அம்மா எனக்குலாம் எதுவும் வாங்க தேவையில்லை, நான் சும்மா கூட தான் போறேன். சரி 4 பேர் பார்த்து போயிட்டு வாங்க, ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிடக்கணும். சரிங்க அம்மா, நான் பார்த்து கூட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க வாங்க, என்ன பார்க்கணும்? அக்கா ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணும். சொல்லுங்க, எந்த ஸ்கூலு? போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களா? மொபைல்ல போட்டோ காட்டுறேன். இதுவா? ஓகே ஓகே. எத்தனை செட் வேணும்? 2 செட் வர மாதிரி கொடுங்க. ஓகேம்மா, அப்போ ஒரு 4 மீட்டர் போட்டு தரேன். எந்த பொண்ணுக்கு? இந்த சின்ன பொண்ணுக்கு தான். ஓகே, அப்போ 4 மீட்டர் போதும், எடுத்து தரேன். துளசி அக்கா, இந்த பேக் கடை தான், இங்கே தான் அம்மா போக சொன்னா, ரேட்டும் கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அப்படியா? சரி அபி, வா உள்ள போய் பார்ப்போம். ரேகா, என்ன பேக் வேணும் பாரு, செலக்ட் பண்ணு. சோனி, எல்லா பேக்குமே நல்லா தான் இருக்கு, எது செலக்ட் பண்றதே கன்ஃபியூஸா இருக்கு. ரேகா, அங்க பாரு, அங்க ஒரு ரெட் கலர் பேக் நல்லா இருக்கு. ஆமா, அது நல்லா இருக்கு. அப்ப அதே வாங்குவோமா? அந்த ரெட் கலர் பேக்கா, இருங்க எடுத்து தரேன். ரேகா, உனக்கு இந்த பேக் ஓகேவா? நல்லா இருக்கு. ஓகேக்கா, இதே இருக்கட்டும். அப்புறம் ஷூ மட்டும் வாங்கணும். ஷூவும் நம்ம கடையிலே இருக்குமா, உள்ள வாங்க, வந்து பாருங்க. நீங்களும் உள்ள வாங்க. துளசி அக்கா, இந்த ஹேண்ட்பேக் பாத்தீங்களா? பொம்மை ஹேண்ட்பேக் சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு அபி, வேணும்னா எடுத்துக்கோ. இல்லக்கா, சும்மா சொன்னேன், நல்லா இருக்கு, ஆனா எனக்கு புக் வைக்கலாம் பத்தாது. ஆச்சியோ என்ன தூங்கிட்டியா? எனக்கு நல்ல போர் அடிக்கி. பழைய சொத்தை தின்னாத, பழைய சொத்தை தின்னாதனா கேக்குறியா? நல்ல கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. உனக்கு போர் அடிச்சா மாப்பிளைக்கு போன் அடிச்சு பேசுடி, எதுக்கு என்னைய தூங்க விடாம இப்படி பாடாப்படுத்துற? அதெல்லாம் ஒரு பிஸியா இருக்காரு, நீ ஏதாவது கதை சொல்லாச்சி. என்ன கதை சொல்லுறது, தூக்க சடவுல இருக்கேன், இப்ப ஒன்னும் மூளைக்கு எட்டலைய.
ஆச்சியோ சரி நானே கேட்கேன். வாழ்க்கையை பத்தி நீ என்ன நினைக்கிற? உன் வாயால சொல்லேன் கேப்போம். ஆச்சிக்கிட்ட இப்படி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கோட்டி. அதாம கேட்கேன். அதுவா, என் அனுபவத்துல சொல்லுறேன் கேட்டுக்கோ. சில பேருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும், சில பேருக்கு இது என்னடா நச நசன்னு இருக்கேன்னு இருக்கும், சில பேருக்கு இது என்ன பிசு பிசுன்னு இருக்கேன்னு இருக்கும். அப்புறம் ஒரு சில நேரத்துல நாம மற்றவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அதை பண்ணுவோம், ஆனா நமக்கு அது செட் ஆகாது. நமக்கு எது செட் ஆகுதோ அதை தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இது ரொம்ப கெடுதலா இருக்குன்னு அதை நம்ம ஒதுக்கியும் வச்சிடக்கூடாது. ஒரு விஷயத்துல நல்லதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது மாதிரி இதுல என்ன நல்லது இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓ சரி. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுறேன். ஆச்சியோ சொல்லு ஆச்சியோ கேப்போம். இன்னைக்கு எண்ணெயில போட்டு நீ அதை வறுத்தான்னு நினைச்சுக்கோ. அந்த கொலஸ்ட்ரால் நம்ம இதயத்துக்கு நல்லது கிடையாது. எது? அதை அவிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த சத்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன் ஆச்சியோ, நான் வாழ்க்கையை பத்தி கேட்டேன், நீ இப்ப எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, நீ வாழ்க்கைய பத்தியா கேட்ட? நான் வாழைக்காய பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எம்மா, அவ என்ன கேட்டான்னு கூட உனக்கு காதுல விழலையா? நான் என்னடி செய்யட்டும், சமைச்சு சமைச்சு ஒரே சாப்பாடு நினைப்பாவே இருக்கு. இவனை எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தி தான் பேசுவா, அதான் நானும் திங்கிறத பத்தி கேட்கான்னு நினைச்சிட்டேன். சரியா போச்சே, போ ஆச்சியோ. இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசுனது வாழைக்காயை பத்தி தானாக்கும். வாழ்க்கைய பத்தி தானே தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் மறுபடியும் கேட்டு பாரு, ரெண்டும் ஒத்து போகும். சரிதான் ஆச்சோ, சரிதான். இப்ப தூங்கு. ஏட்டி மலரு, உங்க மாமியா மதியானம் போல ஃபோன் பண்ணாங்க பாத்துக்க. அப்படியா? என்னமா சொன்னாவோ? நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு முகூர்த்த பட்டு எடுக்க போறாங்கன்னு நினைக்கேன். கூட போன்னு உன்னையும் கூப்பிட்டாவோ. என்ன, நான் மட்டுமா? அப்ப நீ எல்லாரையும் எப்படி கூப்பிட்டு போவாவோ? உனையே தான் கூப்பிட்டாங்க. உனக்கு நேரில் வச்சு பார்த்தா தானே தெரியும், அதனால கூப்பிடுவாங்க. நீ வேணா போயிட்டு வா. ஏமா நீயும் வா, சேர்ந்தே எல்லாரும் போயிட்டு வருவோம். நம்மளுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் டி, நீ அவங்க கூட போ. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போய்க்குவோம். அம்புஜம் லட்சுமி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் போவோம். அதெல்லாம் ஒரே நாளே எடுக்கலாமா? எல்லாரும் சேர்ந்தே போவோம். பாப்போம் பாப்போம், பணம் வேற பெரட்டணும். ஆமா, எவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பாத்திரம் கழுவி வச்சிட்டேன், ஒண்ணு ஒண்ணு கொண்டு போய் வச்சிட்டு வா வீட்டுக்குள்ள. வந்துட்டான் பாரி, என் உயிரை வாங்கிட்டுக்கே இருக்காரு. பூமாரி மகளே, சாப்பிட்டியா? உங்க அம்மா எனக்கு தான் சோறு போட மாட்டுக்கா. உனக்கு அது போட்டாலா? அங்கே எதுக்கு பாத்துட்டு இருக்க? இந்த அந்த பாத்திரத்தை கொண்டு போய் உள்ள வை. தாமோ நிம்மதியா ஒரு வாய் சோறு திங்க முடியுது அந்த வீட்டுல. வந்துட்டாரு லட்சுமி, அம்மாடி லட்சுமி, சாப்பிட்டியாமா? சாட்டி இரு, செம்பெடுத்து முகரில வீசிடுவேன். கோவத்திலையா இருக்க? இருமா, உன்னை நான் கூல் பண்றேன் பாட்டு பாடி. நான் பிராந்தி கடை வெளியில நின்று குவார்டர் வாங்க காசு இல்லாம எவனும் வந்து சிக்குவான்னு தேடினேன். ஒரு குவார்டர் ஒன்று வாங்கி வந்து 2 பங்கா பிரிச்சு ஒரு கட்டிங் போட வேண்டி நானும் ஏங்கினேன். என் கையாடும் ஆட்டம் தீர்க்க கட்டிங்கு போட ஒரு ஆளு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. ஒரு முழு குவார்டர் வாங்க கையில் பணமும் தான் பத்தவில்லை, இதுக்காக காசு கேட்டா காரி துப்புவா. மனுஷனை பாரு மனுஷனை, இந்த பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு வராரு. குடியரசு தினன்னு கடையை திறக்காம இருக்கானுவோ. குடிக்கிற கடைக்கு லீவை விட்டுட்டு அப்படி என்ன குடியரசு தினத்தை கொண்டாடிட போறீங்க கேக்கேன். உங்களுக்குலாம் வெக்கமே இருக்காதா? கடையே அடைச்சிருக்கு, அப்ப எங்க இருந்து குடிச்சிட்டு வாரீரு? சேர்த்து வச்சேன்டி சேர்த்து. ஒவ்வொரு குவார்டர் பாட்டிலையும் இன்ச்சு பை இன்ச்சா வச்சு சேர்த்து வச்சு குடிச்சிருக்கேன். வாரிய கட்ட உமரெல்லாம் வாரியில கொண்டு காசதுக்கு இல்லாம. எதுக்கு தங்கம் பாத்திரத்தை போட்டு உடைக்க? மாமா மேல அம்பிட்டு கோவம் தான் மாமா கிட்ட காட்டு. பாத்திரத்தை உடைச்சிட்டா உமர இரு கவனிச்சுக்கிறேன்.
குடிக்கிறான்னு கவலைப்படுத்த கூடாது. கையில ஒண்ணு கிடைக்க மாட்டேங்க. மவனையும் ஈரையா வாங்கிட்டு இருக்க. ஆ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி நீ கொலை பண்ண பாக்கா, கொலைக்கார பாவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன்: ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தப்பில்லை, ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று முடிப்பதுதான் தப்பு. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.